ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கோயிங் 2.0 சேனல். நம்ம இந்த ட்ராமா கடைசியில் என்ன பார்த்தோம், ஹீரோயின் பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க மேலே பாத்திரம்லாம் தூக்கி போட்டு கதவு சாத்த போவாங்க. அப்போ ஹீரோ வந்து கதவு தடுப்பார். அப்போ ஹீரோயின் பார்க்காம அவர் மேலே பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருவாங்க இல்லையா, அதோட தானே முடித்தோம். சரி வாங்க ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ட்ராமாவோட ஸ்டடி நம்ம ஹீரோ டாக்டர் தான் வந்து செக் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு சீரியஸாக எதுவும் இல்லை, அடுத்த 5 நாளைக்கு கண்ணு மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணாது, கண்ணு எரிச்சல் இருந்துச்சுன்னா அப்போ போய் ஈர துணியில் ஒத்தரம் கொடுன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் மனசு இப்போ எனக்கு உயில் எழுதுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கார மனசுல ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு அந்த நோராக்கு மெசேஜ் பண்றான். என்னன்னா, நோரா ஹீரோக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவன் இடத்துல தங்குறது அவனுக்கு பிடிக்காது, அவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அப்போ அந்த டாக்டர் சரி நம்ம கிளம்பலாம், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் ஃப்ரெண்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் அவங்க கூட கிளம்பலான்னு பார்க்குறப்போ ஹீரோயினை கூப்பிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அடுத்த சைடில் ஹீரோயின் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஹீரோக்கு. அப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க மனசில், ஹீரோ அவ்வளோவா கெட்டவர் இல்லை, அவருக்கு வேலை செய்ய மட்டும்தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் தூங்கிடுறாங்க. அப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றாரு ஹீரோயின் வரலன்னு திரும்பி பார்க்குறாரு. ஹீரோயின் தூங்கின்னு இருக்கிறத பார்த்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. ஹீரோயினை 2 பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஹீரோ தான் அவங்கள அடிச்சு போட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இந்த மாதிரி இடத்துல மனுஷங்க எப்படி வாழ முடியும்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட போயிருப்பாரு. ஹீரோ இதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி புதுசாக ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ண சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் அவங்க மேலே கோட்டை போட்டுட்டு ஹீரோ வெளியே போகிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வந்து பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறாரு, நல்லா தூங்குற பழக்கம் இருக்குது, அதை பார்த்தா மற்றவங்களாம் பொறாமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் நல்லா தூங்குற பழக்கம் இருந்தும் உனக்கு கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு, நேற்று நைட்டு எங்கன்னா சுற்றிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிறாரு. தூக்கும் போது உன்னை பாரு, சாப்பாடு கூட வழி இல்லாத மாதிரி இருக்கு, உன்னோட பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் தூங்க வைக்கிறாரு. ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஏந்துக்கிறாங்க. ஏந்தோடனே ஹீரோவை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் எல்லாரையும் ஒதுக்கி வச்சாலும் என் பக்கத்தில் இப்போ ஹேண்ட்ஸமான பையனுக்கு பணம் கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி தான், எப்படி பார்த்தாலும் இது எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்து அவங்க ஃபோனில் இருக்கிற மணியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்கிட்ட 1.5 மில்லியன் இருக்குது, அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பாட்டியோட ஹார்ட் சர்ஜனுக்கும் இது ஓகே தான், ஹீரோயினுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுனால இதெல்லாம் எனக்கு ஓகே ஆகிடுச்சு, அடுத்து எனக்கு தேவைப்படுறதுலாம் அப்பாவோட டெய்லி செலவுக்கும் அவர் எழுந்துக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குமான பணம் மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே ஹீரோயினுக்கு கூப்பிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க, குட் மார்னிங் சார், உங்களுக்கு பசியா, நான் போய் சமைக்கவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ என்ன மிளகா ஜூஸ் சமைக்க போகிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நைட்டு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் ஆக்சிடென்ட்டில் அவங்கள காயப்படுத்திட்டேன், ஆனால் நீங்கள் என்னை திட்டல, அதோட எனக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்கீங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோவும் எப்படி காட்ட போகிறேன் அந்த நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போய் கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஃபைன் போடாத வரைக்கும் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்வேன்ட்டு. அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, நீ உண்மையாவே பணத்து மேல பைத்தியமா தான் இருக்கேன்ட்டு. அப்படின்னா இதுல சைன் பண்ணுன்னு சொல்லி ஒரு நியூ கான்ட்ராக்டை கொடுக்குறாரு. இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூட தான் தங்கணும், பார்ட்னர்ஸ் 2 பேருமே நைட் டைம்ல வெளியே தங்கக்கூடாது, எதனா சூழ்நிலைன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடணும், அதோட இந்த கான்ட்ராக்ட் படி நைட்டு 10:30 மணிலேருந்து காலைல 5:30 மணி வரைக்கும் வெளியே தங்கினா அது நைட் டைம்ல தங்கம் தான் சொல்லப்படும், ஒவ்வொரு வாட்டி வெளியே தங்கும்போது 500 ரூபா பனிஷ்மெண்ட் ஃபீஸாக பிடிப்பேன். ஹீரோயினி, நான் உன்னோட ஃப்ரெண்டாக ஒரு பார்ட்னராக உன்னோட பாதுகாப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினி மனசுக்கு யோசிக்கிறாங்க. ஹீரோ சில சமயத்தில் சர்ப்ரைஸாக எனக்கு அன்பானவனா தெரிகிறாரு, ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நைட் மார்க்கெட்டில் களை தொடங்கும், இது என்னோட சம்பாதியத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, ஹீரோ இதில் எனக்கு சைன் பண்ணாமல் இருக்க உரிமை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினி, நான் இதில் சைன் பண்ணலன்னு சொல்ல வரப்போ ஹீரோ சொல்றாரு, ஆனா நீ இதுல சைன் பண்ணனா உனக்கு 100,000 போனஸா கிடைக்கும், அதோட ஒவ்வொரு நியூ கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் 100,000 போனஸா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டோன்னே ஹீரோனியும் ஹாப்பியா சைன் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டேன் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி, இதுக்கு மேல நீ இங்கே குக்கிங்க கிளீனிங்க பார்த்துக்கலாம், அதுக்காக நான் உனக்கு 20,000 தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை எடுத்து கொடுத்து இது வீட்டு செலவுக்காக அப்படின்னு சொல்றாரு. அதோட கோட் நம்பரையும் சொல்றாரு. அப்போ நோரா வீட்டுக்கு வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஏன் இங்கே வந்தேன்னு. அதுக்கு அவ சொல்கிறா, நான் உன் கண்ணில் அடிபட்டுச்சின்னு கேள்விப்பட்டேன், நீ நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன்னு நினச்சேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நான் தான் அவங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்க, அப்போ அந்த நோரா சொல்கிறா, நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் இதை திரும்பி எடுத்துகிட்டு போக மாட்டேன்,
ஹீரோயினி நான் உன்னோட பெரிய அக்கா, அதனால ஹீரோக்காக நான் சமைக்க போகிறேன், நீயும் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினியும் இல்லைன்னு தலையாட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நோரா சொல்கிறா, ஹீரோ எனக்கு ஹெல்ப் பண்ணி இது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு. அப்போ ஹீரோவும் அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கேட்குறாரு, உனக்கு சமைக்க தெரியும்னு எனக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு கேட்க அதுக்கு அவ சொல்கிறா, என்ன செய்ய, காதலிக்கும் போது நீ என்னை கத்தியை கூட தொட விட்டது கிடையாது, அதனால இந்த கை இப்போ கத்திரிக்கோலை கூட பிடிக்கல, ஆனால் நீ கவலைப்படாத, நான் புத்திசாலி, ஒரே ஒரு முறை ரெசிபியை பார்த்தேன்னா நான் அப்படியே செஞ்சிடும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினி கலந்து கிள்ளிட்டு, ஹீரோயினி நீ எப்பத்துலேருந்து எனக்காக முடிவு எடுக்க ஆரம்பிச்ச, அவளை ஏன் இங்கே இருக்க சொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினி நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்ட்டு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, நீ என்ன ரோல் நடிக்கிறன்றதே மறந்துட்டியா, உன் ஹஸ்பண்டுக்காக யாரோ ஒருத்தர் வந்து சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ அவங்கக்கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயினி நீங்கள் அவங்களோட பேக்கை கூட எடுத்துன்னு போனீங்க அப்படின்னு சொல்லி முணுமுணுக்க அப்போ ஹீரோ என்னன்னு சொன்னா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினி ஒன்றும் இல்லை. ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, ஹீரோ நான் அவங்கள அண்ணின்னு கூப்பிடுவா இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ உனக்கு எது சரி தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இங்கே என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ உண்மையாகவே லவ் பண்ணுறவங்கள காயப்படுத்துறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அவங்க இங்கே இருக்கும்போது அவங்க முன்னாடி நம்ம நடிச்சுட்டே இருக்கணுமா அவங்கள இன்னும் லவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண வர்றாரு. அப்போ ஹீரோயின் கண்ணு முடிகிறாங்க. அப்போ திடீர்னு அந்த நோரா கத்தா ஹீரோ அங்கே போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் நீ என்ன லூஸா இன்னும் இருட்டா கூட ஆகலை அதுக்குள்ளே கண்ணு முடிக்கினியா அப்படின்னு சொல்லி அவங்களே திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த நோரா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சாரி என்னால் சமையலை ஃபுல்லாக கூட ஃபினிஷ் பண்ண முடியல, அதுக்குள்ளே என் கையை கட் பண்ணினேன், அதோட இப்போது ஹீரோவையும் என்னை ட்ராப் பண்ண சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்குது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினியே இல்லைன்றாங்க. இப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஹீரோயினை போய் கதவு திறக்கிறாங்க. அந்த ஐசங் தான் வந்திருக்கா. ஹீரோயினியை பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வராரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஹீரோயினுக்கு அந்த ஐசக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான், அதான் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் ஃப்ரெண்டு ஐசக் கூட இருக்கா அவனோட ஒய்ஃப்ன்ட்டு. அதை யோசிச்சுட்டு அவகிட்ட போய் அந்த ஐசக் கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் இங்கே இன்னும் நின்றுட்டுருக்க, சீக்கிரமாக இவளை கூட்டிகிட்டு கிளம்பு வெளியே போ அப்படின்னு சொல்ல அப்போ அந்த நோரா சொல்கிறா, ஹீரோ நீ தானே அவனை கூப்பிட்ட, இப்போ உனக்கு என்னை காரில் கூட்டின்னு போகிறது கூட விருப்பம் இல்லையா, அவ்வளோதானா, இல்லை உண்மையாகவே நீ இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இவன் என்னோட ஒய்ஃபு அதுக்கு என்ன, நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினச்சியா அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவள் கோவப்பட அந்த ஐசக்கு வா போகலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோயின் இங்கே இருக்காங்க இல்லையா, ஹீரோ கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு யாரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினே நீங்கள் ஏன் திடீர்னு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்க அப்போ ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு நான் உனக்கு யாருன்னா. அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே பாஸு, லைஃப் சேவர், பெனிஃபேட்டர், இல்லை இது ஒரு பயங்கரமான கேள்வி, உனக்கு என்ன சாகனமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப மரியாதைக்குரிய அன்பான அழகான பெரிய பாஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினியை கிஸ் பண்ணிட்டு இப்போ சொல்லு நான் உனக்கு யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினி அமைதியாக இருக்க ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் பேப்பரில் மட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி கைட்டில் கடிக்கிறாரு. கத்திட்டு சொல்கிறாரு, ஹீரோயினி நீ என்னை எப்பயாச்சும் போனான்னு நினச்சின்னா கான்ட்ராக்டில் இருக்கிற பெனால்ட்டியை மட்டும் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயினியும் அதை செக் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, 1.5 மில்லியன் ஜாபுக்கோசம் எதுக்கு 10 பில்லியன் பெனால்ட்டி போட்டு வச்சிருக்காரு, உண்மையாகவே மனசாட்சியே இல்லாத பாஸ் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினிக்கு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டலில் இருந்து. டாக்டர் சொல்கிறாரு ஹீரோயின்கிட்ட, ஹீரோயினி இந்த நேரத்துக்கு அப்புறம் உங்கள் பாட்டியோட உடம்பு நல்லாவே முன்னேறிட்டு வருது, நம்ம சீக்கிரமாக சர்ஜரி பண்ணிடலாம், சர்ஜரிக்கு ஆகிற காசு அப்படின்னு சொல்ல ஹீரோயினி எனக்கு தெரியும் நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சில அந்த ஐசங்கியும் அந்த நோராவையும் தான் காட்டுறாங்க. நோரா கேட்குறான், நீ எதுக்காக என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ தான் லீட் ஸ்டைலிஸ்ட் பேண்டில் உன்னோட கையை வச்சு விளையாடாத அப்படின்னு சொல்லி அதுக்கு அவனும் சாரி சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் இந்த வெண் குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் மேலோட்டமாக தான் மூத்த மகன், ஆனால் எல்லாரும் என்னை இல்லீகல் சன்னு தான் சொல்கிறாங்க, உன்னை தவிர அம்மாவுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கின, நீ எதுக்காகவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதோட நீ ஹீரோயினை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னு அவன் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஹீரோயின் மேலே கோவம் இருக்குது, ஹீரோ அவளை பாதுகாக்கிறப்போ நான் அவளை பழிவாங்க முயற்சி பண்ணேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன்,
போயிட்டேன். ஆனா நம்மளால அவங்கள எதுவுமே பண்ண முடியலன்றதுக்கோசம் மற்றவங்களால முடியாதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் நீ சொல்றத பார்த்தா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் சொல்றான், ஆமா ஹீரோவோட அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. நானும் ஹீரோவும் அவங்களுக்கு ஒரு டூல் மட்டும்தான். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஹீரோவை அவங்க சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க. கவலைப்படாத, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த நேரம் ஓகே அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோ அவரோட ஆஃபீஸ்ல இருக்காரு. அப்போ ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட, ஹீரோ நான் உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருந்தேனே, நீ எங்க போன? நீ மறுபடியும் அந்த இல்லீகல் சண்டை முன்னேறி விட்டு நீ பின்னாடி இருந்தனா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உங்களுக்கு அறிவு இல்லையா, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ அந்த அசிங்கமான விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாத. அந்த பொண்ணு பணத்துக்காக யார் கூட வேணாலும் படுப்பா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. வெளியே போய் கேளு, அந்த பொண்ணை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. நான் சாக இருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஹீரோ நீங்க முதல்ல போய் சாகுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, நான் சொல்றத கேளு, நான் அந்த பொண்ணை தனியா பார்த்தேன்னா இவ்வளோ ஈஸியா இருக்காது எதுவுமே அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அம்மா நீங்க மறுபடியும் உங்களோட மெடிசனை மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, வெளியே அவ்வளோ லெவரை வச்சுக்கின்னு அவங்களால எப்படி அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, அவங்க ஷாக் ஆகி இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கோவமா சொல்றாரு, நான் நினைச்சேன்னா உன்னையும் உன் புருஷனையும் வின் மேட்சின் பேஸ்மெண்ட்ல கட்டி வைக்க முடியும், உன்னோட எல்லா லவர் கூடியும். அப்புறம் உங்களால வெளியே கூட எட்டி பார்க்க முடியாது. புரிஞ்சுதான், நீங்க ஹீரோயினையே காயப்படுத்தினீங்கன்ட்டு நான் கேள்விப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கூப்பிட்டு அவங்கள வெளியே அனுப்ப சொல்றாரு. அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட இருந்து போல. அவர் சொல்றாரு, நாங்க ஹீரோயினோட எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டா நீங்க நல்லா இருக்கதா டாக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டியும் ஹீரோயினி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, பாட்டிமா உங்க கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா? அதுக்கு பாட்டிமாவும் சொல்றாங்க, நான் நேற்று நைட்டெல்லாம் சரியா தூங்கல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினையும் சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி நடக்க போகுது, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிற டாக்டர்லாம் ரொம்ப நல்லா சர்ஜரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி ஹீரோயினோட கழுத்துல இருக்க பைட் மார்க்கை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினி கேட்குறாங்க, பாட்டிமா என்ன ஆச்சுன்னு. அதுக்கு பாட்டிமாவும் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது, கீழே இருக்கிற கடையிலேருந்து எனக்காக ஒரு பவுல் நூடுல்ஸ் வாங்கி தரையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் சரி பாட்டி நான் இப்போயே போய் வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டியும் ஹீரோயினியை கூப்பிட்றாங்க. ஹீரோயினி என்னாச்சுன்னு கேட்க, நீ பார்த்து பத்திரமா பொறுமையாக வாங்கிட்டு வா, அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி சரி பாட்டின்னு அவங்க போகிறாங்க. அப்போ பாட்டி அழுதுகினே ஒரு பேப்பரை கையில் வச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோவோட அம்மா தான் வந்து ஹீரோயினோட பாட்டி மிரட்டி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் பேத்தி காலேஜ் கூட போகல, கண்ட கண்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கா, இவ்வளோ தரம் குறைஞ்சவ இப்போ இன்னொருத்தனோட இல்லீகலாக இருக்கணும் வேற விரும்புகிறாளா? இந்த இதில் 5 மில்லியன் இருக்கு, இது நீயும் உன் பேத்தியும் வாழறதுக்கு போதுமானது. உன் பேத்தி அடக்கி வை, அவளை தேவையில்லாத ஆளுங்க கூடலாம் பழக விடாத, இல்லைன்னா அடுத்த முறை நான் இவ்வளோ மரியாதையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே காடை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. இது பாட்டிமா யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினி படுற கஷ்டத்தெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க யோசிக்கிறாங்க, காலேஜ் விட்டு நின்றுட்டு பகலாக வேலை செய்கிற, இப்போ மற்றவங்க உன்னை புள்ளி பண்ணுறாங்க, ஹீரோயினி நீ எப்படி உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிக்கலாம், அதுவும் எங்களை மாதிரி 2 வயசானவங்களுக்கோசம், இப்படியே நாங்கள் சீக்கிரமாகவே சாக போகிறோம், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அவ்வளோ ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைச்சிருக்கும், நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயினி ஃபுட்டு வாங்கிட்டு ஃபோனில் பேசிட்டு வரப்போ அங்கே இருக்கிறவங்களாம் யாரும் மேலேருந்து குதிக்க போகிறாங்களாம் சொல்லிட்டு ஹீரோயினி வாங்கின்னு வந்து அந்த ஃபுட்டை தட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினி அந்த ஃபுட்டு எடுக்க போகிறப்போ சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது யார், ஏன் அவங்க திடீர்னு குதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க 18ஆம் நம்பர் பேட்டில் இருக்க பாட்டி மாதிரியே இருக்கு, ஆமாம் அவங்க தான், அவங்க பேட்டி யார் கூடயும் இல்லீகலாக இருக்காங்க, அதனால அவங்களால தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினி கேட்டு 18ஆம் நம்பர் பேட்டா, அது பாட்டியாச்சு, பாட்டி பாட்டின்னு ஓடுறாங்க. மேலே ஹீரோயினோட பாட்டி ஹீரோயினோட அப்பாவை வீல் சேரில் இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்து, பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஓடி வந்தேன், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நம்ம கீழே போகலாம் சரியா, நீங்கள் அப்போ அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர பார்க்க, இப்போ பாட்டி சொல்கிறாங்க, என் பக்கத்தில் வராத, எனக்கு 23 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் நிறைய வருஷம் இல்லை, எனக்கு இன்னொரு சர்ஜரி வேணாம், அதோட ஜேம்ஸ் என்னோட மகன், இது அவனோட விதி, அவன் 14 வருஷமாக இதை தாங்கிட்டு இருக்கான், நேற்று நைட்டு என் கனவுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை போக விடுங்க சொல்லி கெஞ்சினா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி இது உண்மை இல்லை,
அப்பா வாழ்க்கையை நேசிப்பார், அவரால் என்றைக்குமே அப்படி யோசிக்க முடியாது. அதோட அவர் எழுந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணால் அவர் சர்ஜரிக்கு ரெடி ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஹீரோயினி நீ ரொம்ப புத்திசாலி திறமையான பொண்ணு, ஆனால் உன் வாழ்க்கை முழுக்க எங்களை மாதிரி 2 வயசானவங்களுக்காக கஷ்டப்படாத. நாங்கள் அதுக்கு தகுதியானவங்க இல்லை, உண்மையாகவே இல்லை. இப்போத்துலேருந்து நீ அந்த வயசானவங்க கூட இருக்கிற எல்லா தொடர்பையும் கட் பண்ணிவிட்டு உன் படிப்பில் கவனம் செலுத்து, நீ விரும்புகிற வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாட்டி ஹீரோனோட அப்பாவை பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயினி வேணாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட 3rd பார்ட் இதோட முடியுது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.